பொதுவாக நல்ல விஷயம் பண்ணாலே கொஞ்சம் டிலே தான் கைஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வாழைப்பூவும் கொஞ்சம் ப்ராசஸிங் டிலே தான் ஆகும். ஆனால் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், நன்மை கூட. இந்த வாழைப்பூவில் ஏகப்பட்ட டிஷ் பண்ணியிருக்காங்க. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் இதில் வெஜ்ஜு நெத்திலி மீன் ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்க, மீன் குழம்பு மாதிரி பண்ணுறாங்க, அப்புறமா வறுக்குறாங்க, ஏகப்பட்ட டிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது தான். கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், நரம்பு பகுதி மாதிரி இருக்கும் நடுவில், ஓகேங்களா? அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஒல்லியா, ஓகேங்களா? அது மட்டும் எடுத்துடணும். அப்புறமா வயிற்று பகுதி, அதாவது கீழே வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் தோல் மாதிரி, இது எங்கே இருக்குது பார்த்தீங்களா, வயிறு மாதிரி, அதை எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த ரெண்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். இந்த அற்புதமான வாழைப்பூவை நம்ம சமைச்சு சாப்பிட்டுடலாம். ஆனால் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றின்னு இதை பிச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். முக்கியமாக இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தாங்க. முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கியிருந்தேன், ஒன்று 30 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க. நான் 2 வாங்கிட்டேன். இந்த வேலைக்கு 1 மட்டும் சமைச்சிக்கிறோம். இது பிக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதே மாதிரி நல்லாவும் வந்துச்சு. அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு பருப்புலாம் போட்டு கூட்டு பண்ணாங்க என் ஒய்ஃபு. தோசைக்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.